சுக்கிர பகவான்னு பேர். ஒரு ஆளுக்கு சுக்கிரனு கன்னியில் நீச்சமாயிருக்கும். அவனுக்கு நேர் 7ல் உச்ச வீடு. வரப்போகிற வாழ்க்கை துணைக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கு. உச்சமாக இருக்கிற ஒரு ஆளும் நீச்சமாக இருக்கிற ஒரு ஆளும் ஒரே சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் நீச்சம், இந்த ஜாதகத்தில் உச்சம். இவங்க இணையறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது இயற்கை விதி செட் ஆகாது. அப்படியாப்பட்ட ஜாதகத்தை கஷ்டப்பட்டு இணைச்சி வச்சுட்டா சுக சௌகரியம் குறைஞ்சவனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சுகப்படும், வசந்து நிற்கும். இவங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் குறைஞ்சி வரும். அப்போ சமநிலையிலேருந்து வாழ்க்கை ஓடும். இப்படி தான் அந்த காலத்தில் தெனாலிராமன், சாணக்கியர் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட ஜாதகங்கள்லாம் புதன் அலாதியான பலம் பெற்றிருக்கும். புதன் பலம் பெற்றால் மிக சாதுரியன்னு அர்த்தம், சாதுரியமானவன் அர்த்தம். புதன் தான் புத்திகாரகன். அது கிரிமினல் புத்தியாக இருந்தாலும் சரி, நல்ல புத்தியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த புதன் தான் முக்கியம். புதன் யார் ஒருத்தனுக்கு பலமாக இருக்கிறதோ அவனே மிகப்பெரிய புத்திசாலி. சப்ஜெக்ட்லாம் இருக்கு. படிக்கிறவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே காப்பி அடிக்க முடியும். வீட்டில் இருந்தே கைடு எடுத்துன்னு வந்துட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் கணிதத்தை காப்பி பண்ண முடியுமா? கணிதங்கிறது என்னன்னா ஃபார்முலா சம்மந்தப்பட்டது, சூட்சுமம். ஃபார்முலா சம்மந்தப்பட்டது, சூத்திரம்னு சொல்லக்கூடியது. சூட்சுமம் இல்லை, சூத்திரம். அந்த சூத்திரமை தெரிஞ்சுக்கிட்டா எத்தனை நீங்கள் கணக்கு கொடுத்தாலும் அதை போட முடியும். சூத்திரத்தை மறந்துட்டாக்கா கணக்கு போட முடியாது. இதுதான். காப்பி அடிக்கலாம் அதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதே எண்ணி இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்கிற அதே மாதிரியான சூத்திரத்தில் ஒரு கேள்வி வரும். ஆனால் அதே எண்ணிக்கை வருமானாக்கா அதே நம்பர் தருவாங்களான்னா தரமாட்டாங்க, வேறு நம்பர்லாம் போடுவாங்க. அப்போ வேறு நம்பர் போட்டால் நம்ம எப்படி காப்பி பண்ண முடியும்? சுயமாக மட்டுமே யோசித்து தான் போடணும், கணக்கிடணும். அதுதான். அப்போ என்ன தேவைன்னா அந்த சூத்திரத்தை நம்ம அறிய வேண்டும். அந்த சூத்திரத்தை நாம் அறிய வேண்டும்னு அர்த்தம். ஆனால் சூத்திரத்தை தெரிஞ்சவன் புத்திசாலியாக இருக்கிறான். அவனுக்கு நீங்கள் எந்த கணக்கு எத்தனை வாட்டி கணக்கு கொடுத்தாலும் எல்லாத்தையும் போடுவான்னு அர்த்தம். ஸோ காப்பி கூட பண்ண முடியாத ஒன்று எதுனாக்கா அது புத்தி தான். ஆக